Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்க போறது ஒரு சிம்பிள் டெக்னிக். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்ல இருக்கு. நம்ம அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு பாத்தீங்கன்னா நான் இப்போ gradient tool சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ gradient tool போயிட்டு gradient editor போய்க்கிறோம். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா gradient editor எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நான் கிரே கலரில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ கிரே கலர் எண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆக்சுவலாக ரவுண்ட் கிரேடியன்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இது பேர் பார்த்தீங்கன்னா ரேடியல் கிரேடியன்ட். இப்போ சென்டரில் வச்சு எல்லாம் கொஞ்சம் அவுட்டரில் வச்சு ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபில்டர்ல போயிட்டு ஸ்டைலிஷ்ல எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன் கொடுக்க போறோம். சரிங்களா, இப்போ பாருங்க, இப்போ பிளாக்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பிளாக்ஸ் செட் பண்ணிக்கிறோம். சைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100ல் வச்சுக்கிறேன். டெப்த்து ஒரு 30ல் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ரேண்டம் இருக்கு, லெவல் பேஸ்டில் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லெவல் பேஸ்டில் பார்க்கலாம். லெவல் பேஸ் செலக்ட் பண்ணிருக்கு. ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ அழகாக பிளாக்ஸாக உங்களுக்கு செப்பரேட் பண்ணி தந்திருக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிரியேட் பண்ணுற எஃபெக்ட். ஓகேங்களா, ஓகே, இது நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த சேம் ஃபில்டர் அப்ளை பண்ணுறோம். ஸ்டைலிஷ் எக்ஸ்ட்ரூட். சரிங்களா, இந்த வாட்டி நம்ம ரேண்டம் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ரேண்டம் கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ரேண்டம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு டெப்த்தில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். சரிங்களா, மேக்ஸிமம் டெப்த்லேயும் இருக்கும், மினிமம் டெப்த்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ அன்டூ பண்ணிக்கிறோம். ஸ்டைலிஷ் எக்ஸ்ட்ரூட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க் இன்கம்ப்ளீட் பிளாக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா சரியா ஃபார்ம் ஆகாத பிளாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹைட் பண்ணி விட்டுரும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. கரெக்டாக நல்லா ஃபார்ம் ஆன பிளாக்ஸ் மட்டும் நமக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா, ஸோ Ctrl+Z. மறுபடியும் சேம் எஃபெக்ட் ஃபில்டர் அப்ளை பண்ணோன்னா நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் ஃபில்டர் போயிட்டு இருக்க தேவையில்லை. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தாட்டி ஃபில்டர் போயிட்டு வர வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்திருப்பான் Ctrl+F கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக அப்ளை பண்ண ஃபில்டர் திரும்ப அப்ளை ஆகும். பட் இது வந்து நம்மளுக்கு வேஸ்ட். காரணம் என்னன்னா நம்மளுக்கு வேணுங்கமே அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ வந்து Ctrl+Alt+F ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, Ctrl+Alt+F. ஓகேங்களா, ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த செட்டிங்ஸ் அப்படியே செட்டிங்ஸோட வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து மாஸ்க் இன்கம்ப்ளீட் பிளாக்ஸ் எடுத்துடலாம். இப்போ பிரமிட்ஸ் கொடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, ஸோ இதுதான் பிரமிட்ஸ் ஃபார்மேஷன். ஸோ இதுலேயே கொஞ்சம் செட்டிங்ஸ் மாற்றி பார்க்கலாம். இப்போ சைஸ் வந்து நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஓகே, டெப்த் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கொடுத்துட்டு லெவல் பேஸ் கொடுத்துக்கலாம். பாருங்க, எனக்கு லைன்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரமிட்ஸாக கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு எஃபெக்ட். இது ரேண்டம் கொடுத்தா இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்குலையும் ஒவ்வொரு மாதிரியான பிரமிட்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டெப்த் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல டெப்த் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் பாருங்க. ஓகே, ஸோ இது ஒரு இமேஜ் இருக்குது. Ctrl+Alt+F. ஓகேங்களா, சேம் இது திரும்ப அப்ளை பண்ணுறேன்.
இப்போ பாருங்கள், இது ஒரு விதமான எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா டாட்ஸாக வச்சு அது மேலே வரைஞ்ச மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுலேயே நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண ஃபில்டர் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ அது 100 வச்சுக்கலாம், இது ஒரு 20 வச்சுக்கலாம். ஓகே, இது பிரமிடுக்கு, இதே பிளாக்ஸ் கொடுத்துட்டா ஓகேங்களா? ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிளான எஃபெக்ட். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து உங்களுக்கு இது அருமையாக கிடைக்கும். சரிங்களா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.